सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ओम रवण भवाय नमः। ओम रवण भवाय नमः। மீனாட்சி, வாங்க வாங்க, பரிபூர்ணமா பால் பொங்கிடுச்சு. வந்துடுச்சா? ஆமா. முருகா, என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணுமாப்பா. தம்பி சுந்தரலையா, மீனாட்சியை கூப்பிடு. மீனாட்சி, எனக்கு எதுக்குன்னு பட்டுக்கிற வயசு, இதை கட்டிக்கிட்டு வயல்ல வேலை செஞ்சா ஊர்ல இருக்கிறவன் சிரிப்பான். என்னது, ஊர்ல இருக்கிறவன் சிரிப்பானா? என்னடா இது? பரம்பரை பரம்பரையா, அதுல இந்த வட்டாரத்துக்குள்ள நம்ம குடும்பம் தாண்டா மிராஸ்தார் குடும்பம். நீ தாண்டா கட்டிக்கணும். நீ கட்டிக்கிட்டா எவன்டா சிரிப்பான்? சிரிப்பா, நாமெல்லாம் சிரிப்பான். இவன் ஒருத்தன். இந்தமா கட்டி. அகலாண்டா, அகலாண்டா, ஏன் கத்துறீங்க? குடிச்சிட்டு வர வேண்டாமா? குளிக்கிறதா மேலாம் தாண்டி நீயும் குளிக்கிறது உண்டா? இன்னைக்கு பொங்கல் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, நான் மறந்துட்டேன். நீ பொங்கலுக்கு தானே குளிப்ப. ஏன் என்னையும் மீனாட்சின்னு பாத்துக்கிட்டீங்களா? பட்டு புடவைன்னு உடனே பட்டி காட்டா முட்டாய் கடையை முறைச்சு பாக்குற மாதிரி பாக்குறதுக்கு. மீனாட்சி நீ ஆக முடியுமா? பட்டுப்புடவை கட்டிக்கிறதுக்கும் ஒரு உடம்பு வேணும்படி. ஆமா ஆமா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் பரம்பரை பரம்பரையா பட்டு புடவை கட்டி கிழிச்சவதா. நிறுத்து, நான் தான் கேட்டு இந்த காது ஜவ்வே அந்து போயிருக்கேன். அவ மாதிரி அனாதையா கண்ட சேலையை கட்டிக்கிட்டு இடுப்புல மூட்டையை தூக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து சேரல. இந்த தாயே, இன்னைக்கு நல்ல நாடு, உன் வாயை கொஞ்சம் ஊட்டி. உண்மையிலேயே நியாயமா இன்னைக்கு மீனாட்சி தாண்டி பட்டுப்புடவை கட்டணும். ஏன்னா உழைக்கிறவங்களுக்கு தாண்டி பொங்கல், உனக்கு எனக்கு இல்லை, தெரியுதா? இந்த காலத்துல நியாயம் எங்க இருக்கு? நாளைக்கு கட்டிக்கலாம்னு வச்சுக்காதரி, நாளைக்கு மாட்டுக்கு பொங்கல் உனக்கு. மணி என்ன அது, லவ் லெட்டரா இல்ல பரீட்சையில பாஸ் ஆனாங்கிறதுக்காண்டி ஏதாவது மந்திர தாயத்தா? அட சும்மா இருங்கப்பா. ஊர்ல இருந்து எங்க பெரியப்பா விபூதி பிரசாதம் அனுப்பிச்சிருக்காரு. இந்தாங்க, நீங்களும் பூசிக்கீங்க. ஏண்டா படிக்கிறது காலேஜ், பூசுறது விபூதியா? ஓஹோ, காலேஜில படிக்கிறவங்க விபூதி பூசக்கூடாது, இப்படி சிகரெட் பத்த வச்சுட்டு சீட்டும் கேரமும் தான் ஆடணுமா? இதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் வேற எதுலடா இருக்க போகுது? அதோட ஷேக்ஸ்பியர், ஷெல்லி இதையும் படிச்சா காதல் கவிதை அப்படியே சொட்டுமடா. படிச்ச மேதாவிங்களா? ஏண்டா மாணிக்க வாசகர் அப்படியே கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்களா? நீங்கள் அமெரிக்காவில பிறந்து லண்டன்ல வளர்ந்து பாரிஸ்ல படிக்கிறதாக நினைப்பா? இத பாரு, விடிய விடிய ஷேக்ஸ்பியரிய செல்லியும் படிச்சாலும் தேன் சொட்டும் திருவாசகம், கல்லை உருக்கும் தேவாரம், வீர புகழ் பாடும் புறநானூறு, காதல் கவி பாடும் மகநானூறு, கருத்துக்கு ஒரு கரித்துகை, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம். இதுவிட உலகத்துல வேற எந்த மொழியிலப்பா சிறப்பு இருக்கு? மணி சரியான போடு போட்டப்பா. ஒன்னு சொல்றேன் கேளுங்க, தாயை மறந்தவனையும் தாய்மொழி பற்றி இல்லாதவனையும் உலகம் மனுஷனாகவே மதிக்காது. மணியின் பொன்மொழிகள் வாழ்க வாழ்க. ஆனை முகனே, ஆதி முதலானவனே, பாலை வயிற்றோனே, பக்தர்களை காப்பவனே, மோனை பொருளே, மூத்தவனே, கணேசா கணேசா, ஏனென்று கேளுமையா, இந்த ஏழை முகம் பாருமையா. மொத்தத்துல நம்ம குடும்ப ராசி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஒரு கிழமை சொல்றேனா? சனிக்கிழமை. சரிதான், சனி போற நேரம் வந்துடுச்சு. என்னங்க சிங்கம் வந்தாச்சு. ஆமா, அம்மா எங்க போறாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க என்ன சொன்னீங்க? சனியம் போற வேலை வந்து துடுதுடுத்தோன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அந்த சனியனை கூட்டு வர்றதுக்காக கொடுத்துட்டு இருக்கான். வாங்க வாங்க. என்ன ஆசை? போலார் தங்க சுரங்கத்தைய கழுத்துல மாடிக்கிட்டு இருக்கு. குட் மார்னிங் மாமா. எனக்கு தெரியும் இப்படித்தான் இருக்கும்னு. வாட்டுறாங்க. என்னடா அப்படி பாக்குற? உங்க மாமாடா? சொல்லாதே, அசிங்கமா இருக்கு. அவனுக்கு என்ன கண்ணு குருடா? நீ அறிமுகப்படுத்துற போடி அந்த பக்கம். அத்தை, நானும் அப்பாவும் சிங்கப்பூர்ல இருந்து மாமா தலைய வெட்டு வெட்டுன்னு எத்தனை தடவை கடிதாசி எழுதிருக்கிறேன். வெட்டி இருந்தா அப்படி இருப்பாரா? சாமி, நீங்க சொன்ன ஆளு வந்தாச்சு. எங்க ராசி எப்படி இருக்கும்னு நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க இப்படியே புறப்பட்டு ஓடி போயிடும். பாக்கி இல்ல, எதை வெட்ட வந்திருக்காங்க? காப்பு வெட்டிக்கோ மாமா, அப் டு டேட்டா இருக்கும். இது அசிங்கமா இல்ல? கிராப்பா
பாத்தீங்களா அறிவே? ஏய், அவன் அறிவை பத்தி என்கிட்ட ஒண்ணு சொல்றியா? பாதி மீசை எடுத்து தாளாங்கட்டல் விட்டு இருக்கான் தெரியல அறிவு. இந்த நாய் யாரு உள்ள விட்டது? ஐயோ, அவர் நாய். ஓஹோ, அவர் நாயா? இருக்கட்டும். ஏய், உன் மருமகிட்ட சொல்லி வை, ஊரு புதுசு பார்த்து பழகட்டும். இந்த உலகத்தையே 2 தடவை சுத்திருக்கேன் மாமா. இந்த ஊரா? இந்த ஊருன்னு என்கிட்டயா சொல்றீங்க? காட்டு மிராண்டி பசங்க இருக்கிற ஊர். குறிப்பா குடிமிக்கார பசங்களுக்கு அறிவு கம்மின்னு என்னால சேலஞ்ச் பண்ண முடியும். கரெக்ட். பட்ட அனுபவத்தை அப்படியே புட்டு வைக்கிறாரு. ஏய் அகலாண்டா, உன் மருமகிட்ட சொல்லி வை, அவன் பாஷையில பேசிக்கிட்டு இருக்கான். நானா எல்லாம் உங்க பாஷையில தான் பேசுறேன். உள்ள கொதிக்குது குடிமியும் ஆளும் மூஞ்சியும். அகலாண்டா, என்னடா இது? சும்மா ராத்த இந்த பட்டிக்காட்டை தவிர எந்த ஒரு கண்டிருப்பான்? கடலை பார்த்திருப்பானா? ஏரோப்ளேன் இருப்பானா? நல்ல சோறு இருப்பானா? என்ன தெரியும்? சாதாரண குடிமிக்கார பையன். கேட்க மாட்டான். இவன் கேட்க மாட்டான். யாரங்க எடுத்துட்டு பாத்து. ஐயோ வேண்டாங்க. டேய், என்னடா இப்படி எல்லாம் பேசுற? நேரங்காலம் தெரியாம என்னோட மோதிரம். ஐயோ வேண்டாங்க. அடே என்னமா இது? கம்பர்களை போடுங்க. யாரடா குடும்பக்கார பையன் சொன்ன நீ? ஓ, எங்களுக்கு வழியில வரவேற்பு கொடுத்தானே அவன் ஒரு குடிமிக்காரன். அவனை சொன்ன கேட்டீங்களா? உங்க மருமக கையில அடிக்க எவனுக்கு தைரியம்? போடுங்க. போய் என்ன வந்தாலும் ஒரே பார்த்து வந்துருவோம். இங்க அப்படிப்பட்ட புண்ணியமா யாரப்பா அவனை கொஞ்சம் பார்த்தா தேவையில்லையே. மாமா என்ன ஆனாலும் சரி, நம்மளால உதைக்க முடியலனாலும் ஆளுக்கு 5-10 கொடுத்தாவது நொறுக்கு சொல்லணும். என்னங்க, எலும்புக்கு 100 ரூபாய் தர்றேன், உடைச்சு காமிங்க. அடேப்பா, எவ்வளவு பணம் பாத்தீங்களா? என் பிறந்த விட்டு செல்லட்ட அகலாண்டா, மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாத. அவ்வளவுதான். என்னமோ இது பாடுபட்டு சேர்த்த பணமா எனக்கு தெரியல. ஏமாமா என்ன கள்ள நோட்டு அடிக்கிறவன பார்த்தேன். ஏண்டி, நான் அவளை பச்சையாவா சொன்னேன், கோச்சுக்கிறானே. நீ உள்ள வேடா தம்பி. ஏன் தெரியுமா? இவன் தான் சிங்கப்பூர் மச்சானா. ஏண்டி, இந்த தம்பிதான் சிங்காரமா? இதுதான் அமுதாவா? என்ன சொந்த கொண்டாடா நீ உன்னோட சேர்த்திருக்கியா? ஏ மச்சான், பெரியம்மா உனக்கு தின்றதுக்கு லட்டு, ஜிலேபி, மைசூர் பாகெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. பெரியப்பா உனக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வாங்கி வச்சிருக்காரோ? இல்லப்பா, மச்சா கிட்ட சும்மா எனக்கு கூட்டம் அப்புறம் ஆட்டு சொல்லி வச்சிட்டேன். யாரு இந்த பசங்களா? எல்லாம் இந்த வீட்டை சேர்ந்தவங்கதான். காரணம் இல்லாம அடிச்சிருக்காங்க. எங்க அகிலாண்டத்தோட ஆளுங்க இந்த வீட்டுல உட்கார்ந்து போறாங்களோன்னு வழித்தச்சோட. இந்த வீட்டுக்குள்ளயும் பாலிடிக்ஸ் இருக்கா? அப்ப உனக்கு நிம்மதியா இருக்காது. என்ன விளையாண்டாக்க வந்த உடனே பெரியம்மா கிட்ட வேட்டு வைக்கிறேன். சிங்காரம், இந்த பையன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோ. அண்ணி, ஏன் இப்படி பேசுறீங்க? மாப்பிள்ளதான் திருவிழாவில் ஒரு மாதிரி நடந்துட்டாரு. உடனே நானும் ஆத்திரப்பட்டேன். ஆமாக்கா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. உங்களுக்கு மருமகன் எங்களுக்கு இல்லையா? இந்த சமாதானம் எல்லாம் நமக்கு வேணும். நீ வா உள்ள. ஏய் மச்சான், ஏய் சிங்கப்பூர் மச்சான், ஜாக்கிரதையா போ, படித்தாங்க. பொன்னி, உண்மையாதானே என்ன பெரிய மனுஷன்னு சொன்னேன். ஹிஸ்டரி தெரியும் போல் இருக்கு. இந்த நடவடிக்கை பார்த்து நான் தப்பா சொல்ல முடியுமா? கூட்டுற வேலைக்காக நீங்க வச்சிருக்காங்க. ஆமா. இடியட். மேல்நாட்டுல பெண்களுக்கு இந்த வேலையே கிடையாது. இங்க ஃபீமேல்ஸ் ஸ்பாயில் பண்றானுங்க. நீங்க கூட்டுற வேலை வேணாம், கீழே போடு. என்ன நடந்ததா? கையில என்ன வச்சிருக்க பாக்கல? இதான் நடந்திருக்கும். சமத்தியா ஒன்றிருக்கும் போல இருக்கு சிங்கப்பூரானுக்கு. அப்படியா? அம்மா பொண்ணு, நீ மகராட்சியா இருக்கு. மகராட்சி இனி ஒரு நிமிஷம் இங்க இருக்க முடியாது. என்னடா நடந்தது? அயோக்கியப்பையன். ஆமா, முடியாது. அவமான அண்ணனுக்கு வந்தானே எனக்கு வந்தானே. நான் சொன்னா கேளுமா? வாமா, விடுறேன். வாமா, வாமா. நீங்களா? அண்ணே, நான் பக்கத்துல சந்திச்சேன்னு சொன்னேனே, அது இவருதான். நம்ம மணிடா. யார் இவங்க? என்னடா இப்படி கேக்குற? உங்க அத்தாண்டா, என் அண்ணன் மகன் சிங்காரம். அவன் தங்கச்சி அம்முதா இது. மாப்பிள, மாப்பிள, how are you? நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களை என் வீட்டுல சந்திப்பேன். அன்னைக்கு நடந்ததை பத்தி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எதுக்காக வருத்தப்படணும்? நம்ம சந்திப்பு சகதியில ஆரம்பிச்சாலும் சொந்தத்துல கொண்டு போய் விட்டுடுச்சு. கரெக்ட். மாப்பிள, உங்க வில்லேஜ் ஒரே ட்ரை பாலவன் அம்மா இருக்கு. நமக்கெல்லாம் வெட்டேரியா தான் லைக். அதனாலதான் புறப்பட்டேன். குட் பாய் தங்கச்சி, டேக்லியோ புறப்படணும். போயிச்சிருப்பேல எவ்வளவு வந்த? ஏடா நீ வர்றேன், நீ எனக்கு அரை நான் காசு ஒரு கழுதாசி போட்டுக்க கூடாது. நான் ஸ்டேஷனுக்கு வண்டியை கொண்டுட்டு வந்திருப்பேன்டா. சிங்கப்பூரா பஞ்சடைய தம்பிய சும்மா தள தொட்டவாழ குட்டி மாதிரி இருக்கான். ஏடா கொலாவை மாட்டிக்கிட்டு என்கிட்ட பிலுக்கு பிலுக்கிட்டிய. இப்ப பிலுக்கு நான் பாக்கலாம். இங்கிலீஷ்ல மணி, உங்க அத்தா அமுதாவும் கோவத்தோடு ஊருக்கு கிளம்பிட்டாங்கப்பா. நீயாவது கொஞ்சம் சொல்ல. ஏமாப்பிள்ள போக போறீங்க? நீங்க போகவே கூடாது. அந்த ஒன்றெல்லாம் நமக்கு எதுக்குடா? அவங்க போனா போட்டும். அம்மா காத்துட்டு இருக்காங்க. வாங்க பார்த்தோம்.
மாப்பிள்ள உன் பிரதரா இவன் மகா நியூசன். உன்னையும் அத்தையும் தவிர இந்த வீட்டுல எல்லாம் ஃப்ரூட். ஐயோ ஐயோ, இப்படி தாண்டா என்ன இங்கிலீஷ்ல பாடுன்னு பாடுறான் தினம். எனக்கு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. தம்பி, நீ இங்கிலீஷ்ல 2 பாட்டு விடுறா. பாட்டு அண்ணன் இப்படி நவருங்க. சிங்காரம், மணி என் வயித்துல பிறக்கலனாலும் அவன் தான் என் மகன். அண்ணன், இவர் நமக்கு உறவுன்னு மெட்ராஸ்லயே தெரிஞ்சிருந்தா நடக்கிறத வேற. தம்பி, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு மடக்காங்க. எனக்கு பயமா இருக்குடா. வாடா, அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா கேட்டாத்தோம் மணி எப்பப்பா வந்த? இப்பதான் பெரியப்பா. இல்ல பெரியப்பா, இந்த பையன் போய் சொல்றான். இவன் வந்து 1 மணி நேரம் ஆகுது. அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க உன்னை பாக்குறதுக்கு. வாடான்னு கூப்பிட வந்தா இந்த கூட்டமே இவங்கிட்ட என்ன நெருக்க விட மாட்டேங்குது. நீங்க உள்ள வாங்க, நான் 5 நிமிஷத்துல அம்மாவை பாத்துட்டு வந்துடுறேன். ஓஹோ, ஆயப்பனை பாக்குறதுக்கு இப்பவே நிமிஷம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். உருப்படியான மாதிரி தான். என்னங்க கேட்டீங்களா? நம்ம அவராக மணி பட்டணத்திலே சந்திச்சுட்டானா? இந்த பையனவனை நான் படிக்கிறதுக்கு எல்லாம் அனுப்பிச்சேன். அவன் ஏன் இவளை பாக்குறான்? என் ஐடியா எங்க பிரயோகப்படுத்தணும், ஒரு கூட்டம் அழுதுதான் தீரணும். அத மரம் வச்சு தண்ணி ஊத்தி வளர்க்கிறவன் ஒருத்தன், அதனுடைய பலனை அனுபவிச்சு இருக்கிறவன் இன்னொருத்தன். இதான் இயற்கை. எங்க மணி மாப்பிள்ள? மணியா, நான் பிரிச்சு பல்ல இருக்கிறியா? எனக்கு அம்மா உனக்கு ரொம்ப பிடித்தமான இந்த கொலாபுக்கு செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அங்க இருந்து கூப்பிட்டா போதாதா, இங்க வந்து சொல்லணுமா? யோசிக்காதா. என்ன நீ பட்டணத்துல இருந்து எனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரல, என்ன மறந்துட்டேடா? சரி, அம்மா காத்துட்டு இருக்காங்க. கொலா புட்டு ஆறி போயிடுறதுக்குள்ள சாப்பிடணும். வந்துடுறியா? வந்து ஆறிடும். என்ன மாப்பிள்ள கொலா புட்டுன்னு சொல்றான்? என்ன கொலா புட்டு? என்ன மாப்பிள்ள கிண்டல் பண்றீங்க? இந்த மூந்தல் குழாயில அரிசி மாவு போட்டு ஆவியில வேக வைக்க மாட்டாங்க? இந்த பாயல் கேக். அப்படிதான். உலகத்துல நீராவில கப்பல விடுறான், ரயில விடுறான், இன்னும் என்னென்னமோ விடுறான். நீங்க என்னடா நீராவிலேயே புட்டை செஞ்சு உள்ள விட்டுக்கிட்டு இருக்கீங்க. பெரிய ஆளுங்கடா செய்யமா. என்ன மாப்பிள்ள ரொம்ப தூரம் போயிட்டீங்க? படிச்சா மட்டும் போதாது, என்ன மாதிரி அறிவாளியோட தொடர்பு இருக்கணும். அதாவது டெக்கப், நல்ல சம்பந்தம் உண்டாயிடணும். மாப்பிள்ள கண்டிப்பா சம்பந்தம் வச்சுக்கிறேன். என்னையில இருந்து நீ அப் டு டேட் அறிவாளி. தங்கச்சி எங்க காட்டுக்கிட்டு இருக்கு, போலாமா? இத பல்லு வலிக்கிட்டு வந்துடும். விளக்குறது போதும், பாலிஷ் போக தேய்க்காதேவா. அம்மா, நல்ல பசு நெய்யா கொண்டா சொல்றேன். பட்டணத்துல கலப்பு கடை சோறுல பசு நெய் எல்லாம் கிடைக்காது, எல்லாம் கலப்படமா இருக்கும். கொண்டா வை. நீ முதல்ல சாப்பிட்டப்பா, அவன் வருவான். அவன் வராம நான் எப்படிமா சாப்பிடுறது? அவனு வரட்டும், நாங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறோம். நானா வேணாங்க? ஆனா நான் நம்பல அவன் வருவான். பட்டம் போய் படிச்சவன், அவனுக்கு என்னப்பா சொல்ல முடியும்? அம்மா, படிப்பு வேற புத்திசாலித்தனம் வேறன்னு நம்ம பெரியப்பா அடிக்கடி சொல்லுவார்ல. அவன் டில்லிக்கே ராசாவா இருக்கட்டுமே, இந்த கண்ணையா மூப்பனாருக்கு தம்பி தான். கொண்டா. என்ன மாப்பிள்ளை இன்னைக்கு புதுசா இருக்கு, ஒரே நாட்டமா? இந்த மாப்பிள்ளைக்கு எருமை தயிரும் எண்ணெய்ச்சல்னா ஒரு சின்ன எதை பார்த்தாலும் நாறுதல்ல. கேட்டா நீங்க தான் சொல்லுங்களேன். மாப்பிள்ள, இது எங்க இருந்து வருது தெரியுமா? தெரியாது. சீனா தேசத்துல தயார் பண்ற ஜிங் ஜாங் ஜாம். ஆமா, இதை எதுல தயார் செய்யறாங்க? அதை கேட்காத, அசிங்கமா. பின்ன அதை போய் ரொட்டியில போட்டு சாப்பிட சொல்றீங்களா மாப்பிள்ள? ரொட்டியில மட்டுமா? அமுதாமா காலையில இதைத்தான் மூஞ்சில பூசிக்கிறாங்க. இதையா? இதை எதை பூசிக்கிறாங்க? இது பூச பால் சேரும். தங்கச்சி கண்ணத்தை பாரு, நல்ல ஆப்பிள் மாதிரி இருக்கு. இதை பூசிக்கிட்டா சாகிற வரைக்கும் சுருக்கம் ஏறாது. என்ன அங்க பாக்குற? இங்க பூசிக்கிறாங்களே மஞ்சள் பூசல சதுர் நினைச்சியா? இதெல்லாம் சிறுசரக்கு. எனக்காக அண்ணனும் அம்மாவும் காத்துட்டு இருப்பாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இவனை திருத்தவே முடியாதம்மா. 1ஆம் கிளாஸ் பையலுக்கு சொல்லி தர்ற மாதிரி சொல்லி தர இன்னும் புரியல. பரமசிவம் கொண்டாடல, இவனை குளிப்பாட்டுவோம். இல்ல மாப்பிள்ள, அண்ணனோட டிஃபன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதை போயிட்டு உடனே வந்துடுறேன். நீங்க அவசியம் போகத்தான் வேணுமா? உடைக்காதே. சொல்லி என் தம்பி எங்க தோட்டத்து பக்கம் என்னமா குளிக்கிறான்? இல்லையே, மாடியில அவங்க கூட சாப்பிடுறாரு. அம்மா பாத்தியாமா அந்த பயல? நான் அவனுக்காக எவ்வளவு நாளைக்கு காத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன். அண்ணன் ஆச்சேன்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறான். அம்மா மெத்த மேல அவங்க கூட போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா? நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? அவன் என்னதாம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இரு, கேட்டுட்டு வரேன். வேணாப்பா, உனக்கு இதுக்கு அந்த தொல்லை. இல்லம்மா, அவனை இப்படியே விடக்கூடாது, கெட்டு போயிடுவான். அவனை கண்டிச்சு வைக்க வேண்டாம். மேல மணி இருக்கா, அம்மா அவனை பலகாரம் சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க தெரியுமா? நான் என் தம்பியை கூப்பிட போறேன், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இருந்தா என்ன பெரிய அள்ளிராணியா? அவனை பாக்கிறதுக்கு நான் போறேன். பேசுறது தெரியுமா? உள்ள வேகுது, கொஞ்சம் பறி கொடுத்த கோழி மாதிரி மனசு குடிக்குது. அப்படியே நான் சின்ன பிள்ளைல இருந்து மேல போய்கிட்டு கீழே வந்துகிட்டு தான் இருக்கேன். என்ன போக வேண்டாம் சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இல்லை. என் இடத்துல இருக்கு, வேற யாருக்கு சொல்லுங்க போங்க.
இன்னொரு காலை உடைச்சு கையில குடு கொடுத்து தெரியுமா குடு தெரியுமா ஏண்டா நோட்டிக்கையா எங்க அத்தமையில கைய வச்ச நீ இந்த தோணிக்காய் 2 ஜெரிக்கையும் சேர்ந்து அரை நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் படிப்பு நான் உருட்டி விட்டுட்டேன். ஏன்க்கா இப்படி வீணா பழி சுமத்துறீங்க? நாங்க உங்களுக்கு என்ன கெடுதல் செய்தோம்? எதுக்காக என்னையும் என் பிள்ளையும் ஆக விட்டாம விரட்டுறீங்க? பாத்தியாடா, நான் விரட்டுறேன்னா என்ன விரட்டுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணி கொல்ல பாக்குறீங்க. அக்கா, இன்னொரு தடவை இப்படி சொல்லாதீங்க. என் பிள்ளை மேல ஆணையா சொல்றேன். உங்களை பத்தி நாங்க எந்த நினைப்பும் நினைக்கல. கேட்டியாடா எந்த நினைப்பு நினைக்கலையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த வீட்டுல எனக்கு ஒரு நாதி இல்லையே. ஏன் அத்தை நான் இல்ல? நீருக்கு போதாண்டா இப்படி எல்லாம் நடக்குது. கவலைப்படாதே, இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சேன். என்னடா வழி? ஒரே வழி, உத்தமமான வழி, நேர்மையான வழி. நல்லா கவனி. இந்த வீட்டுல ஒரு குறுக்கு சேவல் எடுத்து போறேன். அவ்வளவுதான். அவங்க வேற, நம்ம வேற. இனிமே அங்க வேற ஓலை, இங்க வேற ஓலை. அவ்வளவுதான். அதான் இங்க நடக்காது. பெரியப்பா பெரியப்பா, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இந்த சிங்கப்புறம் பெரியம்மா கிட்ட என்னென்னமோ சொல்றான். அவன் கிடைக்கிறான். என்னடே சிங்கரா மேல பாகப்பிரிவினைக்காக நீ வந்திருக்கிறியா? டேய், இந்த வயசு நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காதீங்க. ஏன் நடக்காது? இந்த அகிலாண்ட உயிரோட இருக்கணும்னா அது நடந்துடே தீரணும். சரி, அதுல நில்லு. என்னடா கை தட்டுற? உன் புத்தி ஏண்டி இப்படி போகணும்? நல்ல மரத்துல புல்லுரிவு மாதிரி நம்ம குடும்பத்தை கெடுக்க இவன் வந்திருக்கிறான். இவன் பேச கட்டி ஆறடி பொடி உள்ள அத்தை சதி, அத்தை சதி செய்யறான். இந்த ஆளு உனக்கு சதி செய்யறான். கட்டின புருஷனே உனக்கு துரோகம் செய்யறான். அத்தை, பால் போல உன் மனசு உன்னை ஏமாத்துறான். அத்தை அத்தை, இந்த மனுஷன் நீ நம்பாதே. உனக்கு நான் சொல்லி வச்சிருக்கிறேன். பாகத்தை கண்டிப்பா பிரிக்கணும்னு சொல்லிவிடு. நம்பினே கையில தலையத்தை கொடுத்து கஞ்சிக்கு காத்தா பறக்க விட்டுருவான். இப்படி நீ தெரிஞ்சிருந்தா என் அத்தையை சிங்கப்பூர்லயே ஒருத்தருக்கு கட்டி கொடுத்து வேடிக்கை பார்த்திருப்பனே. இந்த குடிமராதனுக்கு கட்டிட்டு நான் அவமானப்பட வேண்டியதா இருக்கேன். அத்தை, என் அத்தைக்கு பிள்ளை ஏமாத்த பாக்குறியா? நான் இல்ல என் திங்கிறதுக்கா? ஏண்டா தண்டச்சோறு? இப்ப சொல்றேன், இன்னும் ஒரு நிமிஷம் முடிக்க இருக்கப்படாது. அவன் ஏன் போகணும்? எதுக்காக போகணும்? அவன் சொல்றத என்ன தப்பு? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்ததான் பாக்குறீங்க. இன்னைக்கே பாகத்தை பிரிச்சாகணும். இல்ல நான் இதே இடத்துல தூக்கு போட்டு தொங்குவேன். அத்தை, யாரும் செய்யாத சத்தியாகிரகம். அத்தை தொங்கு. அப்புறம் நான் இந்த ஆளை பாத்துக்கிறேன். தொங்கு, தாராளமா தொங்கு. யாரும் வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஜென்மத்தில் நான் சொல்றேன் கேட்டுக்க. பாகப்பிரிவினை மட்டும் இங்க நடக்காது. அப்படியா? சிங்காரா, போய் கயிறு எடுத்துக்கிட்டு வாடா. டேய் சிங்கரா, கயிறு வேண்டாம்டா, சங்கிலே கொண்டு விட்டு போடுறா. தொங்கட்டும் தொங்கட்டும். அண்ணி, எங்களுக்காக நீங்க தூக்கப்பட வேண்டாம். இந்த சொத்து புறா வேணுமானாலும் எடுத்துக்கோங்க. ஆனா தயவு செய்து பாகப்பிரிவினை மட்டும் வேண்டாம். சோ போடுறான் அத்தை, சோ போடுறான். ஏமாந்துறாதே. நாளைக்கே பாகத்தை பிரிச்சு பத்திரத்தை எழுதி ஆகணும். ஆமாடா சிங்காரா, ஆமா. இப்படி எல்லாம் பேசி தம் பிள்ளைகளுக்கு எல்லா சொத்தையும் சேர்த்துக்கணும். திட்டாண்டா திட்டம். அண்ணி, எங்களுக்கு யாருடைய சொத்து தேவையில்லை. கேவலம் இந்த சொத்துக்காக நாங்க பிள்ளைகளை பற்றி வளர்க்கல. உங்க இஷ்டப்படி எது வேணாலும் செய்யணும். இந்தாங்க, ஏன் இப்படி குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? நம்ம மணிக்காரரு, நாட்டாமக்காரரு, ஊர் பெரியவங்க இவங்க எல்லாம் போய் பார்த்து வந்துட்டேன். அவங்க எல்லாம் நீங்க வந்து சொல்லணும்னு சொல்றாங்க. வாங்க. அகிலாண்டம், உன் கால் வேணும்னாலும் விழுகிறாண்டி. தலைமுறை தலைமுறையா ஒத்துமை இருந்த வேண்டி கெடுக்கிறேன். பாருங்க, பாகத்தை பிரிச்சு அவங்களே தயாரா இருக்கிற போது நீங்க ஏன் என் தலையில கல்ல போடுறீங்க? அவனாவா பாகத்தை பிரிக்கணும்னு சொல்றான். இல்ல, நீ பண்ற அட்டகாசத்தை பார்த்து சகிக்க முடியாம பாகத்தை பிரிக்கணும்னு சொல்றான். பேரன் பேசி எடுத்து வைத்தா. அப்படி இருந்தும் என் முன்னால நின்று ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாண்டி. அப்படிப்பட்ட உத்தம உருப்படி செய்யாதே. நம்ம உருப்படியாக மாட்டோம். என்ன பிள்ளையா குட்டியா? உனக்கு வேண்டியது துணியும் சோர்ந்தானடி. அதுக்கு என்ன குறைவா வச்ச? இந்தாயா, இந்த நொண்டி சமாதானம் எனக்கு தேவையில்லை. உடனே பாகத்தை பிரிக்க சம்மதிக்கல. இது உங்க கண்ணு முன்னாலே நான் போய் கணக்கு எழுத போறேன். வேண்டாண்டி, வேண்டாம். நான் போய் கணக்கு தான் எழுத போறேன். ஏண்டி என் மானத்தை வாங்குற? உனக்கு வேண்டியது பாக பிரிவினை தானே? ஆமா. உன் இஷ்ட பிரகாரமே செஞ்சு. என் தம்பி இது எப்படி நடந்தாலும் என் மேல வருத்தப்பட மாட்டான். கடவுளே, அகிலாண்டம் செய்யற ஆர்ப்பாட்டம் என் மானத்தை வாங்கிடும் போது நான் கோர்த்து ஏறி இருக்க மாட்டேன். உன் கோயில் தான் எனக்கு நீதிமன்றம். மனசுல உன்னை வச்சு நியாயம் பேசுறானே அந்த செண்டாள சிங்கப்பூரா, அவன் குணம்தான் உனக்கு தெரியும். கடவுளே, நீதான் அவனுக்கு புத்திமதியை கற்பிக்கணும். நேரம் போட்டு படிய. நம்ம ஊர் பஞ்சாயத்தார் முன்னிலையில் சுந்தரலிங்கம், வைத்திலிங்கம் அண்ணன் தம்பி இருவருக்கும் பாகப்பிரிவினை கீழ்கண்ட விதமாக செய்திருக்கிறோம். 1. உள்ளூரில் இருக்கிற நஞ்சை புஞ்சை நிலம் மொத்தம் 60 ஏக்கரில் சரிபாதியாக ஆளுக்கு 30 ஏக்கர் நிலம். 2. வாடிப்பட்டி புதுப்பட்டி தோட்டங்களில் சரிபாதியும் தலைக்கு 20 மாமரமும் 9 புளிய மரமும் 40 தென்னை மரங்களும் சேர வேண்டியது.
அது தவிர மாடு, ஆடு, பண்டம், பாத்திரங்கள், இந்த தெற்கு பார்த்த கட்டுமச்சு வீடு எல்லாவற்றையும் சரிபாதியாக பிரித்திருக்கிறோம். இதன்படி தலைமுறையாக அவரவர் பாகத்தை அவரவர் அனுபவித்து வர வேண்டியது. எல்லோருக்கும் சமந்தானே? தம்பி, யார் எது பிரிச்சாலும் என் மனசுக்குள்ள உண்மையில வச்சிருக்கிற அன்பு, ஒரு பிரியமும், ஒரு மதிப்பு யாராலையும் பிடிக்க முடியாதப்பா, யாராலையும் பிடிக்க முடியாது. பச்சை வாங்கிக்கோ, பச்சை பைசா போட்டியில வை, இலடைய சூட்கேட்ல வைப்போ. பசங்க உன்னுடைய வாழ பிரிவினை பத்திரம். அதுல ஒரு சின்ன விஷயம். என்னப்பா? என் சிஸ்டர் அமுதாவை கட்டிக்க போற மாப்பிள்ளை மணி இருக்கானே, அவனுக்கு சேர வேண்டிய போகம் இதுல இருக்கு. தம்பி தம்பி, அப்பாவுக்கு ரொம்ப மோசமா இருக்குப்பா நிலைமை. உன்னை பார்க்கணும்னு துடியா துடிக்கிறாரு. அன்னைக்கு ஊராங்க மத்தியில ஒண்ணுக்கு உதவாதவன் அப்பம் பிள்ளைங்கிற உறவு இன்னோட முடிஞ்சு போச்சு. நான் செத்தாலும் என் புறத்துக்குள்ள வந்து பார்க்க கூடாதுன்னு வீராப்பு பேசினாலே அதை நான் இன்னும் மறக்கல. நீ மறக்கல? நீ என்ன மறக்கல? பெற்றவனுக்கு திட்டு பாரு, அவரு எல்லாத்தையும் மறந்துட்டாரு. வேண்டாம், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அப்ப நம்மள திட்டல, அடிக்கல, அப்ப நம்ம என்னடா செஞ்சோம்? இப்ப மட்டும் நம்ம என்னடா அவ்வளவு பெரிய மனுஷனா போயிட்டோம். கோழி மிதிச்சாடா குஞ்சு செத்துடும். அம்மா, அம்மா கண்ணு கண்ணு, நான் உன்னை விட பெரியவம்மா. நான் சொல்றேன்னு வித்தியாசமா நினைக்காது. நமக்குள்ள 1000 வித்தியாசம் இருக்கட்டும். நீ இன்னையில இருந்து எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்ட. எங்களுக்கு வர்ற நன்மை தீமை எல்லாம் இனிமேல் ஒன்ன சேர்ந்துட்டாமா. நீயாவது அவருக்கு சொல்லி கொஞ்சம் கூட்டிட்டு வாப்பா. அப்பா உங்களை இந்த கல்யாண கோலத்துல பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாருப்பா. இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு மனமாற விரும்பியவர் என்ன இந்த கோலத்தோட பார்க்க ஆசைப்படுவாரா? இல்ல நான் தான் அங்க வரலாமா? தம்பி, நான் ஆடாட்டி போனாலும் தன் சதை ஆடுன்னு சொல்லுவாங்களே, இந்த நேரத்துல நீ பேரம் பேசு. மனக்கோலத்தோடு இருக்கும் என்னிடம் தகராறு செய்ய வேண்டும் என்பதானே உங்கள் நோக்கம்? வர விருப்பம் இல்லையா? போக வேண்டியதானே? இங்க பாரா, நீ தாலி கட்டிட்டு பொஞ்சாதியோட நின்றுகிட்டு இருக்க. அங்க உன்னை பெத்தவ தாலி வாக்கியம் பறிபோயிடக்கூடாது, மஞ்சள் அழிஞ்சிடக்கூடாதுன்னு குடியா துடிச்சுக்கிட்டு நிக்கிறாடா. இங்க பாரா, அவன் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தா பாரு, அந்த கூலிக்காவது வந்து சொல்லடா. அது நன்றி கெட்ட பயல.